வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் மேக்ரோனி கிச்சடி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு ஹெல்தி ரெசிபி, ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், நொடியில் செய்யலாம். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். மேக்ரோனி கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மேக்ரோனி அக்கார்டிங் டு பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் பார்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மேக்ரோனி வெந்த பிற்பாடு அதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி நீங்கள் வச்சிங்கன்னா அது உதிரியாகவே இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே சீஸ் நான் திருவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு சீஸு. பட்டாணி ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணுறேன், 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் பீன்ஸ் அண்ட் கேரட் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய், ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 4லேருந்து 5 பல் பூண்டு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சீரகம், கிராம்பு, பட்டை தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். பருப்பு ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க, நல்லா வழுவழு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் மசூர் தால்னா யூஸ் பண்ணலாம், துவரம் பருப்புனா யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருங்காயம் தேவைக்கேற்ப. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ணலாம். மிதமான தீயில் நான் கடாயை காய வச்சுருக்கேங்க. அதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய், நெய் ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட போகிறேன். எப்போவுமே நம்ம நெய் இந்த மாதிரி கிச்சடி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதில் இந்த கிராம்பு, பட்டை, சீரகம் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொரிய விட போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சீரகம் ரொம்ப பொரிஞ்சால் அது கசப்பு தட்டும். ஸோ கொஞ்சம் பொரிஞ்சால் போதும், அது நிறைய பொரியணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்க போகிறேன். மிதமான தீயில் இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அது பிறகு தான் நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு லைட் பிங்க் கலரில் வந்திருக்கு. இதில் நான் இந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம எல்லா காய்கறியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தொட்டு அது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு இந்த காய் வெந்த பிற்பாடு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் காய் வேகிறதுக்கு. உப்பு சேர்த்தா காய் பட்டுன்னு வந்துடும்.
இந்த காயை வந்து வேகிறதுக்கு விடலாம். இந்த காயில் வந்து தண்ணி கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன். அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 கப்ஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிச்சடி எப்போவுமே கொஞ்சம் வந்து ஸ்லாப்பியாக தான் இருக்கும். ஸோ 1.5 கப்ஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேங்க. இந்த காய் நல்லா வேகணும். வெந்த பிற்பாடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த காய் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இதில் வந்து நான் இந்த பருப்பு சேர்த்துக்க போகிறேன். வேக வச்ச பருப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருப்பில் கூட உப்பு சேர்க்கலங்க. நீங்கள் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு. இப்போ தேவைக்கேற்ப இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டு நல்லா கூடும். இப்போ நீங்கள் நேரத்துக்கு பார்த்து அளவாக உப்பு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அந்த கிச்சடி வந்து தண்ணியாக வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து அளவாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப. இதில் வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த காய் நல்லா வேகணும். வெந்த பிற்பாடு இதில் அந்த மேக்ரோனி சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ இந்த கிச்சடி பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த மேக்ரோனி நம்ம சேர்க்க வேண்டியதுதான். பிரமாதமாக வந்து ரெடி ஆகிருக்கு இந்த பேஸு கிரேவி. இதில் இப்போ நம்ம மேக்ரோனி சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது இந்த மேக்ரோனி. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மேக்ரோனி வேக வச்சு அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அது உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு விடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மேக்ரோனி நல்லா வேகிறதுக்கு விட போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த கிரேவியில் நல்லா வேகணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா வெந்தால் நல்லா டேஸ்ட் கூடும். ஒரு 2 மினிட்ஸ் வேகிறதுக்கு விடுறேன். இப்போ இந்த மேக்ரோனி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து லைட்டாக நம்ம இந்த கொத்தமல்லி தூவி சீஸை வந்து கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே பிரமாதமான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே. மேக்ரோனி கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து சீஸ் துருனதை தூவி கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை பொடியை நறுக்கி நான் தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் இங்கிலீஷ் சேனலோட லிங்க்ஸ் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய வீடியோ ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.